பேஷனுங்கிற ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருந்தா நம்மளால அச்சீவ் பண்ண முடியாத எந்த விஷயமுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பேஷனட் கேண்டிடேட் வண்டிமலையான் தன்னோட டாக்டருங்கிற கனவை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் குட் மார்னிங். என்னோட பேர் வண்டிமலையான். நான் கேரளா நீட் அகாடமியில் தான் 1 இயர் கோர்ஸ் படிச்சிருக்கேன். டே ஸ்காலர் தான். எனக்கு வீட்டில் நல்லா சப்போர்ட் இருந்துச்சு. வண்டிமலையான் ஒரு டே ஸ்காலர் ஸ்டூடெண்டா படிச்சிருக்கீங்க. ஆஸ் ஏ டே ஸ்காலர் ஸ்டூடெண்டா அவங்க எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், எப்படி அவங்க அதெல்லாம் ஓவர் கம் பண்ணியிருக்கோம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 o'clock எழுந்திருப்பேன், ஒரு 6 மணி வரைக்கும் படிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி மறுபடியும் படிப்பேன். அப்படியே படித்து இப்போ எனக்கு நீட் எக்ஸாமில் 654 மார்க் வந்திருக்கு. எக்ஸாம்ஸ் வந்து ஜனவரி 15 நமக்கு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் எக்ஸாம்ஸ் தான் நடக்கும். அதில் நம்ம மார்க் கம்மியானாலும் கவலைப்படக்கூடாது. அதில் கேட்குற கொஸ்டின்ஸை நம்ம திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணாலே நமக்கு அந்த சாப்டரில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு தோன்றப்போ ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்காக தூங்காமல் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 6 hours தூங்குற மாதிரி நம்ம பண்ணிடணும். அதுக்கப்புறம் நான் படிக்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேறு கேரளா நீட் அகாடமியில் கொடுக்குற மாடியூல் கொஸ்டின்ஸ் போடுவேன். வேறு எதுவும் ஸ்பெஷல் புக்கெலாம் போடணும்னு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு முடிஞ்சால் போடலாம். நீங்கள் கேரளா நீட் அகாடமியில் கொடுக்குற டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டினையும் அங்கே மாடியூல் கொஸ்டின் வேறு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை பண்ணாலே நல்ல மார்க் எடுத்துடலாம். நான் அப்படி தான் பண்ணேன். எனக்கு 654 மார்க் வந்திருக்கு. ரொம்ப தேங்க்யூ கேரளா நீட் அகாடமிக்கும் அங்கே இருந்த டீச்சர்ஸ்க்கும் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. நீங்களும் பண்ணால் நீங்களும் கண்டிப்பாக டாக்டர் ஆகலாம். தேங்க்யூ.